கர்நாடக கடற்கரையில் சீன ஜிபிஎஸ்ஸுடன் ஒரு பறவை பிடிபட்டிருக்கிறது. இது உளவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டதா என்கிற சர்ச்சை தற்பொழுது வெடித்திருக்கிறது. இந்திய கடற்படை தளத்தை உளவு பார்க்க சீனாவால் அனுப்பப்பட்டதா இந்த ஜிபிஎஸ் டிராக்கருடன் வந்த பறவை என்று தற்பொழுது சந்தேகம் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி விவரிக்க கேட்போம். பாரதி வணக்கம். இப்போ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியில் இந்த ஜிபிஎஸ் டிராக்கரோட இருக்கக்கூடிய இந்த பறவை தென்பட்டு இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக இந்த இது நடந்திருப்பது உத்தர கன்னடா மாவட்டத்தில் உள்ள கார்வார் அப்படின்ற பகுதியில. கார்வார்ல இருக்கிற கடம்பா கடற்படை தளம், அதாவது இந்திய கடற்படையோட கடம்பா கடற்படை தளத்துக்கு மிக அருகில இந்த பறவையானது பிடிபட்டிருக்கிறது. முதல்ல இந்த பறவை எப்படி பிடிபட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கார்வார் கடற்கரையில இந்த பறவை ஒரு வித்தியாசமான, அதாவது கடல் புறா அப்படின்னு சொல்லப்படுது, ஒரு வித்தியாசமான வடிவில இது இருக்கிறத பாக்குறாங்க. அதன் முதுகுல ஏதோ கட்டப்பட்டிருக்கிறத போல ஒரு விஷயம் ஒட்டப்பட்டிருக்கிறத மக்கள் பார்த்து உடனே அங்க இருக்கிற மரைன் வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கிறாங்க. அங்கு வந்த வனத்துறையினர் அந்த பறவையை பிடிச்சு பார்க்கும்போது அதுல ஒரு ஜிபிஎஸ் டிராக்கர் டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ்ல என்ன ஒரு பேர் எழுதியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சீன எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எழுத்துக்களானது இருக்கிறது. பொதுவா இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வழக்கமான அந்த பறவை இடம்பெயர்வை ஆய்வு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜிபிஎஸ் கருவி. இடம்பெயர்வு, அதனுடைய பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை கண்காணிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஜிபிஎஸ் கருவியில சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அப்படின்ற வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருந்தது. எனவே இது ஒரு அறிவியல் ஆய்வுக்காக பறவையின் நகர்வு, பழக்க வழக்கங்கள், தட்பவெப்பநிலை உள்ளிட்டவற்றை கண்காணிப்பதற்காக இந்த கருவியை பொருத்தி இருக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட, கடந்த ஆண்டும் இதே போன்ற ஒரு பறவை, ஆனா கடந்த ஆண்டு பிடிபட்டது ஒரு கழுகு. அந்த கழுவியில் ஜிபிஎஸ் கருவியானது பொருத்தப்பட்டிருந்தது. ஆனா அந்த ஜிபிஎஸ் கருவியை பொருத்தியது யார் என்பது குறித்த எந்த தகவலுமே இல்லாமல் இருந்தது. ஆனா இந்த முறை சீன ஜிபிஎஸ் கருவியுடன் இந்த பறவை வந்திருப்பதால் இது உளவு பார்க்க அனுப்பப்பட்டதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதுவும் சரியா இந்திய கடற்படை தளத்துக்கு மிக அருகில இந்த பறவை ஒருவேளை உளவு பார்க்கும் விஷயமாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து தற்போது அந்த பறவையானது பிடிக்கப்பட்டு மரைன் வனத்துறை அலுவலகத்துல பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.